வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு பிளாக் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அது மூலிமா எப்படி நம்ம மணி வந்து ஏர்ன் பண்ணுறது, அதை எப்படி மானிட்டைஸ் பண்ணுறது, அதில் எப்படி போஸ்ட் போடுறது, எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த சீரீஸ்க்கான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான வீடியோஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பிளாக் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வாங்க எப்படி பிளாக் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் தப்பா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கான ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட் வந்து உங்களுக்கு தொடர்ந்து இனிமேல் வந்துட்டே இருக்கும். ஸோ உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு blogger.com அப்படின்னு அடிச்சுக்கோங்க. blogger.com அடித்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாகவே ஒரு லிங்க் வந்து கிடைக்கும். அதாவது blogger.com கிரியேட் யுவர் யூனிக் பியூட்டிஃபுல் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகி உள்ளே போகும். உள்ளே போனோன்னே உங்களுக்கான பிளாக் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டெமோ வந்து ஒன்று கிரியேட் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த இது இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளாக்கருக்கான நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுக்க போகிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அந்த இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லோட் ஆகி ஓப்பன் ஆகும். ஸோ லோட் ஆகி ஓப்பன் ஆகணும்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே கேட்பாங்க. அதாவது கிரியேட் ஏ நியூ பிளாக், அதாவது உங்கள் பிளாக் வந்து இப்போ தான் கிரியேட் பண்ண போகிறீங்க. அதுக்கு உங்கள் பிளாக்குக்கான டைட்டில் வந்து கேட்குறாங்க. ஸோ உங்கள் பிளாக்குக்கான டைட்டில் என்னவோ அந்த டைட்டில் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான் வந்து நம்ம பிளாக்குக்கு நேம் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தெஃப்ட் அப்படின்னு வந்து நேம் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ அதனால எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதனால் இந்த மாதிரி ஒரு நேம் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நேம் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது உங்களோட விருப்பம் தான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ உங்களுக்கான நேம் வந்து நீங்கள் வைங்க. அதாவது யூடியூப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் சேனலோட நேமை கூட வைக்கலாம். ஸோ நான் என்னோட யூடியூப் சேனலோட நேம் வைக்காததுக்கு காரணம் ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஸோ எனக்கு இந்த நேம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த நேம் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த நேம் வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட அதாவது இங்கே கிரியேட் ஏ நியூ பிளாக்னு கேட்டு அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளோட பிளாக்குக்கான அந்த ஒரிஜினல் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கூகுளோட அந்த டொமைன், அந்த நம்ம பிளாக்குக்கான டொமைன் அவங்களே ஃப்ரீ டொமைன் வந்து கொடுத்துருக்காங்க blogspot.com அப்படின்னு. ஸோ இப்போ உங்களோட நேம் வந்து அடிச்சுக்கோங்க, பிளாக் நேமை. இங்கே நீங்கள் நேம் கொடுக்கும்போது என்னென்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேம் கொடுக்கும்போது கேபிட்டல் லெட்டரில் எந்த ஒரு இதையும் அடிச்சிடாதீங்க. அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மால் லெட்டர்லேயே எல்லாமே அடிங்க. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் வந்து இடையில விடாதீங்க. ஸ்பேஸ் வந்து விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்போவும் உங்களுக்கு வந்து எரர் கீழே அந்த மாதிரி காமிக்கும். ஸோ ஸ்பேஸ் விடாதீங்க. ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற நேம் வந்து இங்கே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுவும் இங்கே வந்து அவைலபிள் ஆகாது. ஸோ யூனிக்காக உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு யூனிட்டி கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான ஒரு யூனிக்கான நேம் வந்து தேர்ந்தெடுத்து அந்த நேம் வந்து கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா திஸ் பிளாக் அட்ரஸ் இஸ் அவைலபிள் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே நேம் வந்து கேட்குறாங்க. அதாவது உங்களோட பிளாக்கரோட அந்த டிஸ்பிளே நேம் வந்து கேட்குறாங்க. நான் என்னோட பிளாக் நேமே என்னோட டிஸ்பிளே நேமை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்பிளே நேம் வந்து கொடுத்துட்டு ஃபினிஷ் அப்படிங்கிற கொடுத்துருவோம். ஸோ ஃபினிஷ் அப்படிங்கிறத கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளோட பிளாக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பிளாக். இப்போ நம்ம ஓப்பன் ஸ்பேஸ் வந்து அதாவது உள்ளே போனோன்னா உங்களுக்கு இன்டர்ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னடா அது மேலே உள்ளே வந்தோடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது எதுவுமே கிடையாது. நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். இது அப்படியே சும்மா இண்டெக்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதை எடுத்து விட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக்கர்ஸ்க்கான ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளாக்கை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த வியூ யுவர் பிளாக் அப்படிங்கிறத கொடுத்து நம்மளோட பிளாக் வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண பிளாக் வந்து இப்படி தான் இருக்குது. அதாவது என்னடா இது நம்ம பிளாக்குன்னு சொன்ன இப்படி கேவலமாக இருக்குது அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நம்ம இனிமேல் தான் இதை செதுக்க வேண்டியது இருக்குது. இப்போ தான் நம்ம கையில் வந்து உளியும் அந்த கல் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தான் இனிமேல் அதை செதுக்கி சிற்பமாக மாற்றணும். ஸோ இனிமேல் தான் நம்ம இதில் வந்து டெம்ப்ளேட் எல்லாம் மாற்றணும், போஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணணும், அப்புறம் ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணணும். இன்னும் ரொம்ப எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது. ஸோ வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். இதுக்கான அடுத்தடுத்த பாட்டுக்கான லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து கிடச்சிட்டே இருக்கும். ஸோ வீடியோ தொடர்ந்து பார்த்து கற்றுக்கங்க. நீங்களும் ஒரு பிளாகராக வாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். ஸோ அதில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.